சவுண்டை பார்த்தீங்களாங்க ஐஆர்எஃப் மெதுவாக போகிறா தம்பி. ஐஆர்எஃப் வெல்கம் பேக் டு த நியூ வீடியோங்க. ஸோ நமக்கு பின்னாடி ஒரு பீஸ்ட் நிற்கிறாங்க பாருங்க, பென்லி 600 இருக்குங்க. எனக்கு ஒரு சோகமான இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதே வண்டி இதே கலருங்க ஐஆர்எஃப். ஸோ அது வந்து நார்மல் எக்ஸாஸ்ட் தான். இதில் பாருங்க ப்ரோ, இந்த எக்ஸாஸ்ட் பேர் என்ன? X55 சொல்லிட்டு. இது வந்து ஒரு பவரான எக்ஸாஸ்ட்டு. ஸோ இதுவே போட்டிருக்காரு. பட் வந்து எந்த ஒரு மூஞ்சி சலிப்புமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட வந்து ஓட்ட கொடுத்தாரு. நானும் பார்த்தீங்கன்னா வந்து தரமாக ஓட்டினேன். இப்போ அப்படியே வந்து மோட்டோ விளாகில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. எனக்கு அந்த சொல்ல மாதிரினே பாருங்கள், அந்த வண்டி இதே கலரு இதே மாதிரி மாடலு 600i எனக்கு வந்து ஓட்ட தரலைங்க. எனக்கு அப்போதைக்கு மனசு எப்படி தெரியுமாங்க இருந்துச்சு, சரி என்னடா பண்ணுங்களாம் வந்து நம்மளோட ஆசையை புரிஞ்சிக்க மாட்டானுங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டார் வந்து ப்ரோ. ஸோ பவரே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக இருக்குங்க ஐஆர்எஃப். இவர் தான் அந்த வண்டியோட ஓனர். ப்ரோ உங்கள் பேர் சொல்லுங்கள் ப்ரோ, இங்கே வாங்க ப்ரோ. என் பேர் பாசி முஸ்லிம், நம்ம உடுமலைப்பேட்டை. நம்ம ப்ரோ ரீசெண்டாக தான் நம்மளுக்கு மீட் பண்ணோம். வால்பாறையில் சும்மா எதர்ச்சியாக போனோம். அப்புறம் ப்ரோ பழக்கம், அப்படியே ப்ரோ கான்டாக்ட் நம்பர் வாங்கி அப்படி ப்ரோ மூலிமா பழக்கம். இப்போ நம்ம வால்பாறை ரைடு போகிறோம். வால்பாறை ரைடு பாருங்கள் ஐஆர்எஃப், நம்ம வந்து மறக்காமல் பார்க்கலாம் நம்ம அப்படி. ஓகே ஐஆர்எஃப் சூப்பர் தான். எந்த ஒரு இதுவுமே கொடுக்காம வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து வண்டியை கொடுத்துட்டாரு. வேறு மாதிரி இருந்துச்சுங்க வண்டி ஓட்டுறதுக்கே பார்க்க. ஸோ வந்து இதை வந்து அப்படியே வந்து நல்ல வச்சிருப்பேன். ஒரு நாள் வந்து எடுக்கும் போது ப்ரோவையும் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக போய் 300 ஒரு அண்ணன் நமக்கு தரல. 300 நம்ம போய் ஒரு அண்ணன் கேட்டேன், நான் ஒரு ரவுண்டு கொடுங்கன்னு தரல. சரி 300 தரல, சரி நம்ம கடவுள் நம்மளை பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு 600 வாங்கிட்டேன். நம்ம வாட்டு ஓட்டிட்டு இருக்கிறோம் நீட்டாக. நம்ம கஷ்டப்படுறது மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது, நம்ம கொடுத்துட்றோம் எல்லாத்துக்கும். யார் கேட்டாலுமே நான் கொடுப்பேன். இந்த பாருங்க நிற்கிதுங்க பென்லி. ஸோ இது சவுண்டு கேட்குறீங்களா? சாவியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, ஆல்ட்ரேட் பண்ணி போட்டுருப்பாரு. நியூட்ரல் இருக்குது. ஓகே அப்பா என்னடா ஐயோ அப்பா, காதை பிக்குதுங்க ஐஆர்எஃப். வாங்க ஓட்டி பார்ப்போம் எப்படி இழுத்து இன்னைக்கு வந்து மேனேஜ் பண்ணி ஓட்ட போகிறோம் தெரியலையே. ப்ரோ ஹெல்ப் பண்ணுறாரு. ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஐயோ உட்காருங்க டக்குன்னு, ஆசையாக இருக்குது ப்ரோ ஓட்டணும்னு. ஐயரப்பே போகலாமா? அங்கே என்னடா அது தலையில் முதல்ல ஆசையாக ஓட்டலான்னு பார்த்தா ஃபஸ்ட் டைமே ஆஃப் பண்ணுறோமே. ப்ரோ சாரி ப்ரோ, கியரை டக்குன்னு போட்டோம். ஓட்டினது இல்லையா சூப்பர் பைக்கு? புதுசுக்கு அப்படி தான் ப்ரோ இருக்கும். எந்த வண்டியாக இருந்தாலும் அப்படி தான். நானே டக்குன்னு இது இருந்து ஃப்ரண்ட் எடுத்தேன்னா டக்குன்னு ஆஃப் ஆயிடும். ஒரே அசிங்கமாக போச்சு குமார். ஃபஸ்ட் டைம் எடுத்து ஓட்டுறோம், ஒரு எக்ஸாஸ்ட் போட்டால் பென்லியா டக்குன்னு ஆஃப் ஆனால் மனசு எப்படி இருக்கும்? ஆஹா சூப்பராக இருக்குங்க. பென்லி 600 ஐயோ சவுண்டு காதை பக்குது. ஹெல்மெட் போட்டோம், அதுக்கு மேலே கேட்குதுங்க ஐஆர்எஃப். அப்போ பவர் எப்படி இருக்குன்னு கேளுங்க. உண்மையாலுமே என்கிட்ட சொன்னவங்கலாம் பொய் சொல்லியிருக்கானுங்க. 600i வந்து சவுண்டு மட்டும் தான் கேட்கும், பர்ஃபார்மன்ஸ் வேஸ்ட்டான்னு சொன்னானுங்க. டேய் உங்களை நேரில் பார்த்தீங்கன்னா சத்தியமாக அந்த கேள்வி கேட்பேன்டா. பர்ஃபார்மன்ஸும் பயங்கரமாக இருக்குது, சவுண்டும் பயங்கரமாக இருக்குடா. டேய் எப்பா உங்களை நம்பி இனிமேல் எதுவுமே நான் நம்ப மாட்டேன்டா. நீங்கள் சொன்னாலும் நம்ப மாட்டேன், நீங்கள் செஞ்சு காட்டினாலும் நம்ப மாட்டேன். நான் பார்த்து நான் ஓட்டி அதுக்கப்புறம் தான்டா கன்ஃபார்ம் பண்ணுவேன். ப்ரோ இந்த இதில் லெஃப்ட்டு தானே? ஓ நேராக போய் லெஃப்டா? ரூட்டு வேற மறந்துடுச்சுங்க ஐஆர்எஃப். எந்த பக்கம் வந்தோம் ப்ரோ? இந்த பக்கம் அடுத்த லெஃப்ட் போக சொல்கிறாங்க. வேற மாதிரி இருக்குங்க ஐஆர்எஃப். ப்ரோ லெஃப்டா? லெஃப்ட் ப்ரோ. ரெண்டு தாடி வந்தீங்கன்னா பழைய. வா அடுத்த லெஃப்டோ ப்ரோ? ஐஆர்எஃப் ரூட் தெரிலங்க, மேப்பு போட்டு தான் வந்து போகிற மாதிரி இருக்கு. ப்ரோ லெஃப்டா? ஸ்ட்ரெயிட்டு. இங்கே வந்து மோட்டோ விளாக் நான் பண்ண முடியல, ஒன்லி வந்து மோட்டோ விளாக் பண்ண முடியல ப்ரோ என்னால். பீட்டு டப்பு டப்புன்னு வெடிக்குங்க ஐஆர்எஃப்.
இப்போ என்னடா வெடிக்க மாட்டேங்குது. ப்ரோ ரைட்டு தானே? வேற மாதிரி இருக்குங்க ஐஆர்எஃப் ப்ரோ. இதுலையா வேற மாதிரி இருக்குங்க ஐஆர்எஃப். இந்த பென்லி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வால்பாறைக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது. பட் வந்து இதில் ஒரு சின்ன வேலை இருக்கனால ஐஆர்எஃப் இதை வந்து விட்டுட்டு ஸோ மற்ற நிறைய ஐசிசி வருதுங்க. 300 சிசிக்கு மேலே போய்கிட்டாலே அது ஹை சிசி தாங்க ஐஆர்எஃப். வேற மாதிரி இருக்குங்க. அப்பா யாரோ சொன்னானுங்க, டேய் சவுண்டு மட்டும் தான்டா வரும், இதில் வந்து பவர்லாம் அவ்வளோவா கிடையாதுன்ற வேற மாதிரி சொன்னானுங்க. அதெல்லாம் வந்து பொய்ங்க ஐஆர்எஃப். இதில் பவரும் இருக்குது, எல்லாமே இருக்குங்க ப்ரோ. இந்த கேட்டை மட்டும் திறந்து விட்றீங்களா ஐஆர்எஃப்? இந்த மாதிரி இந்த பக்கெட்லாம் எனக்குலாம் ஓட்ட தெரியாது ப்ரோ. இப்போ வெயிட்டு தாங்க ஐஆர்எஃப் யானை மாதிரி இருக்குங்க. நம்மளால பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணவே முடியல, இழுக்க முடியலங்க. நம்ம டிவிஎஸ் என்ன ப்ரோ 300 கிலோக்கு 285 கிலோ கம்மியா? 5 கிலோ கம்மி. உங்கள் தம்பியா ப்ரோ? ஓகே ப்ரோ. ப்ரோ ஆனால் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. என்னை ஏமாற்றி விட்டாங்க ப்ரோ. என்னென்ன டே இதில் வண்டியில் வந்து சவுண்டு மட்டும் தான்டா வரும். 600 சிசிக்கு எந்த பவர் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துங்க. ஜிடிக்கு இது பரவாயில்ல. ஜிடி 650 ஆமாம், ஃபியூல் சிலிண்டரு 4 சிலிண்டரு அவ்வளவு ரவுண்டரா. ஓட்டு ப்ரோ. ஆ சூப்பர் ப்ரோ. லைசன்ஸ் இருக்கா? ஓகே ப்ரோ. இங்கே பாருங்க ஐஆர்எஃப் சின்சான். கவனிக்கவே இல்லை, உள்ள நிப்பாட்டி இருந்திருக்கோம் டேங்க்குள்ள. இதுக்குள்ளே போயிடுவாரா தம்பி? என்ன வளைச்சு இழைச்சு கரெக்டாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்கானே. அப்பா சவுண்டை பார்த்திங்களாங்க ஐஆர்எஃப். மெதுவாக போடா தம்பி ப்ரோ. ஆனால் பிரேக்கு தான் ப்ரோ எக்ஸ்ட்ரா பிடிக்குது. ப்ரோ அவன் ஒரு குட்டி பையனை ஏற்றிட்டு போகிறான் ப்ரோ ஐஆர்எஃப். சரி ஓகேங்க ஐஆர்எஃப். பென்லி 600 பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டி முடிச்சாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவரோட தம்பி பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போறாப்ல பாருங்க, வந்துகிட்டு இருக்காரு. ஐயோ அப்ப அந்த பையன் வந்து அங்கே வர்றதா ப்ரோ? அங்கே வரும்போது இங்கே கேட்டுச்சு. வேற மாதிரி இருந்துச்சுங்க ஐஆர்எஃப் சவுண்டு. இப்போ பாருங்க சவுண்டை பாருங்க, நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்க. வந்து ரேடியஸ் ஓடிட்டு நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து காமிச்சிருந்தேன்ல, அதாங்க ஐஆர்எஃப் சவுண்டு. ஏரியாவில் இருக்க எல்லாருமே சரி. ஓகே ஐஆர்எஃப் பென்லி வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்து முடிச்சிருந்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வால்பாறையில் இருக்கோம். ஒவ்வொரு எபிசோடாக வருங்க ஐஆர்எஃப். நம்மளோட சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அதிரப்பள்ளி கிளம்புறோம். ஓகே டாட்டா பை பை ஃபேமே.